பாருங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று இயேசு பிரசங்கிக்க தொடங்கினார் என்று நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4:17 வாசிக்கிறோம். இந்த கிறிஸ்தவ சமுதாயத்துல பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னதுனால ஏராளமான கிறிஸ்தவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தில் அவர்கள் மோட்டிவேட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷனை தேவன் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் தம்மை போல படைத்து அவனை பரலோகத்தில வைக்காமல் பூமியில கொண்டு வந்து வைத்து பூமி முழுவதையும் ஆளுகை செய்யுங்கள் என்று தேவன் அவருக்கு ஆணையிட்டார். அப்படி என்றால் இந்த பூமி தான் மனிதன் பரலோகமாக மாற்ற வேண்டும் ஒழிய மனிதன் பூமியை விட்டு பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற சித்தம் தேவனுக்கு கிடையாது. ஒருவேளை மனிதன் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்றிருந்தால் தேவன் மனிதனை பரலோகத்திலே உண்டாக்கி இருப்பார். ஆனால் மனிதனை பூமியில படைத்து பூமி முழுவதும் ஆளுகை செய்யுங்கள் என்று சொன்னார். வானத்தின் நட்சத்திரங்களை படைத்தவர், மனுஷனை படைத்தவர். மனுஷனுக்கான கட்டளை என்ன? சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் அவர்கள் ஆள கடவர்கள். இந்த பூமியை ஆளுகை பண்ணும்படியாக, கண்ட்ரோல் பண்ணும்படியாக, மேனேஜ் பண்ணும்படியாக மனிதனுக்கு தேவன் கட்டளை கொடுத்தார். அப்படி என்றால் இந்த கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணி ஆளுகை பண்ணும்போது இந்த பூமி சொர்க்கமாக மாற ஆரம்பித்துடும். இந்த பூமியை கண்ட்ரோல் பண்ண ஒரு தேவ மனிதன் கிடையாது. இன்றைக்கும் கிறிஸ்தவ சபையிலே, கிறிஸ்தவ சமுதாயத்திலே பூமியை வெறுக்கிறார்கள், பூமியை நிராகரிக்கிறார்கள். பூமியை விட்டுட்டு நாம பரலோகத்து போகலாம் என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள். அருமையானவர்களே, இதுல தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிராகரிக்கப்படுகிறது. தேவனுடைய சித்தம் மனிதன் பரலோகத்துக்கு வர வேண்டியவன் அல்ல, மனிதன் பூமியை பரலோகமாய் மாற்ற வேண்டும். ஆகவேதான் தேவன் இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி விண் உலகை விட்டு மண் உலகம் வரைக்கும் வந்து பூமியிலே அவர் நம்ம மீட்டெடுத்து பூமியிலே அவர் மரித்து உயிர் தந்து பரமேறி போனார். பரமேறி போனவர் இந்த பூமிக்கு எல்லா அனைத்து அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது கூட இந்த பூமி சரியில்லை, பூமி பொல்லாத உலகமாக இருக்கிறது, வாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடலான்னு சொல்லி பாருங்க, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரமே பரலோகத்துக்கு போனார ஒழிய மனிதர்களை ஒருவரையும் அவருக்கு அழைத்து கொண்டு போகவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த பூமியை சொர்க்கமாய் நீ மாற்ற வேண்டும். இந்த பூமிக்குரிய எல்லா அனைத்து அதிகாரத்தையும் தேவன் மனிதனுக்கு வழங்குகிறார். இயேசு பரமேறுவதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிற வார்த்தையை நன்றாய் கவனிக்க வேண்டும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே அதனால் நீங்கள் உலகமெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். என்ன அர்த்தத்துல சொல்றார்? மனிதனாய் வந்தவர், மனிதனாய் மரித்தவர், மனிதனாய் உயிர் தெழுந்தவர், மனிதன் இழந்து போன அனைத்து அதிகாரத்தையும் மனிதனாக கிறிஸ்து பெற்றிருக்கிறார். கிறிஸ்து மனு வர்க்கத்தினுடைய பிரதிநிதியாக வந்தவர். பிரதிநிதியாக கிறிஸ்துக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் வழங்கப்பட்டபடினால் மனிதனுக்கு இந்த பூமியிலே வானத்தின் பேரிலே பூமியின் பேரிலே அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை கொண்டு உலகமெங்கும் செல்ல சொல்லுகிறார். உலகத்துக்கு மனிதனுக்கு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொல்லுகிறார். என்ன சுவிசேஷம்? சகலவற்றையும் ஆளுகை செய்யுங்கள் என்பதுதான் சுவிசேஷம். இந்த பூமியை கீழ்ப்படுத்துவதுதான் சுவிசேஷம். இந்த பூமியில் முழுவதும் தேவன் சகல அதிகாரத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார் என்று சுவிசேஷம். மனுஷனோட பாவத்தை எல்லாம் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதை மனு வர்க்கத்துக்கு அறிவித்து இந்த பூமியில வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகளையும் யுக்திகளையும் கோட்பாடுகளையும் மனு வர்க்கத்துக்கு போதிப்பதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவ சமுதாயத்திலே அவர்கள் சில தவறான கோட்பாடுகளால் மனு வர்க்கத்துக்கு போதித்தபடினாலே இன்றைக்கு தேவனை அறியாதவர்களும் தேவனை அறிந்தவர்களும் ஒரே கோட்டில் போகிறார்கள். இதனால இதனுடைய விளைவு என்ன? முழு உலகத்துல கிறிஸ்தவரும் சேர்ந்து தோல்விகளை சந்திக்கிறார்கள். அருமையானவர்களே, கிறிஸ்தவர்கள் தோல்விக்காக பிறந்தவர் அல்ல, வெற்றிக்காக பிறந்தவர்கள், தேவனுடையவர்கள், தேவனுடைய சகல அதிகாரத்தை பெற்றவர்கள், சகல அன்பை பெற்றவர்கள், கருணை பெற்றவர்கள். அவர்கள் அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த அருமையான சுவிசேஷத்தை கேளுங்கள். தொடர்ந்து எங்களுடைய செய்திகள் அனைத்தும் கல்வரி கிங்ஸ் சர்ச் என்கிற யூடியூப் சேனல்ல எங்களுடைய செய்திகள் அனைத்தும் வருகிறது. எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் என்னுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.